ஏற்கனவே கீழே விழுந்ததுனால வரக்கூடியது அடி. அதாவது அணு அணுவா பட்டதுனால அதுக்கு பேர் அனுபவம். அனுபவங்கிற வேர்டு வந்து ரெண்டா பிரிச்சிங்கன்னா அணு அணுவா பட்டது அனுபவம். அதை வந்து அறிவின் இயல்புல மாத்திட்டோம்னா அது லைஃப். அப்ப நீங்க வந்து அப்போ வந்து அணுவணுவா பட்டு பாதிச்சிட்டீங்க. அதை வந்து இப்ப அறிவியலா எப்படி மாத்திரம்னா அது வந்து பழைய கதை. இப்ப நான் வந்து புதுசா என்ன உருவாக்குறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இதை மாத்துறதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்ப அறிவு அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா தகவல் அல்ல. அறிவுங்கிறது வந்து நம்ம அடிபட்ட பின்னாடி அந்த அடியிலிருந்து நம்மளை வந்து எப்படி உயர்த்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் அறிவு. அதாவது உடல் வந்து நோய்வாய்ப்பட்டது நம்ம அறிவு குறைபாடு. அதாவது உடலுக்கு எது தேவையோ அதுக்கு மாற்றமா ஒன்று எடுக்கிறப்ப அந்த உடல் வந்து ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு பேர் தான் நோய். அதே மாதிரி ஒரு வாகனம் இருக்குது, வாகனத்தை இயக்கிறதுக்கு சரியான முறையில் வந்து இயக்க நுணுக்க அடிப்படையில் வந்து செய்யாத பொழுது அது வந்து ரிப்பேராக மாறிடுது. அதே மாதிரி நம்முடைய குழந்தை வளர்ப்பு ஆரம்பத்திலிருந்து பெற்றோர்கள் நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா தவறான தகவலை நம்ம மூலமா வந்து அவங்க செயல்படுத்த வச்சுட்டாங்க. அந்த சரியற்ற தகவல் தான் நம்ம உண்மைன்னு நினைச்சு அது இப்ப நமக்கு தெரியுது அந்த தகவல் வந்து பொய்யான விஷயம். அவங்க தன்னுடைய அறியாமையை வந்து நம்ம மேல சுமத்திட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அங்க வரக்கூடியத காயம். நம்மளுடைய பழைய அனுபவத்தை தேடி வாழ்றதுங்கிறதுக்கு பதிலா புதிய அறிவியலை தேடி நம்ம இந்த நினைவு வர்றப்பெல்லாம் வந்து இது அணுவா பட்ட அனுபவம். நம்ம வந்து அறிவியலை மாற்றி நம்மளை முன்னேற்றத்துக்கு இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னு சொல்லி அந்த பழைய நினைவு வரையில் இந்த புதிய நினைவை வந்து நீங்கள் ஈக்குவலாக போடணும். அப்படி போடையில் என்ன ஆயிரும்னா நியூட்ரல் ஆயிரும். ஒரு தட்டில் வந்து வெயிட்டு, இன்னொரு தட்டில் வந்து பணம். இந்த பணத்துக்கும் வெயிட்டுக்கும் ஈக்குவலாகில அது நியூட்ரல் ஆயிரும். அப்போ அங்கிருந்து நம்மளுடைய அடுத்து வளர்ச்சிக்கான விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யலாம். நம்முடைய வாழ்க்கை இனிமேல் எப்படி நடக்கணும்னு இருக்கிறத நம்ம பழைய வாழ்க்கையை வச்சு எழுத வேண்டாம். புதிய வாழ்க்கைக்கான செயல் திட்டத்தை இப்போ எழுதிட்டு இருக்கோம். என்னுடைய வளர்ச்சி இதுதான். நம்ம இனிமேல் தைரியமாக எல்லாத்தையும் நான் சந்திக்க போறேன், எல்லாத்தையும் பேச போறேன், எல்லா பிஸ்னஸ்லையும் நான் ஜெயிக்க போறேங்கிறத மட்டும் மனசுல அதை வந்து அந்த எண்ணம் வரையில இந்த எண்ணத்தை போடுங்க. தனிமையிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை மறுசீரமைத்தால் ஒவ்வொரு மனிதரும் சிறப்பாக வாழ முடியும். அதுக்காகத்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உளவியல் பகுப்பாய்வு மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை நடத்தி வருகிறது.